அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்ப்பீங்கன்னு சொன்னால் வெளி வைக்கோணம் தான் எடுக்கிறோம். நல்லா அழகாக இருக்குது, நல்ல வெயில் எல்லாம் இருக்குது. இந்த சண்டே ஸ்பெஷலாக என்ன சமைக்கலாம்ன்றதை காணொலியூடாக பார்ப்போம், வாங்க போகலாம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் காலமை நாங்கள் எங்களோட சமையல் காணொலியில் செல்லுகின்றோம். இப்போ எடுத்து வச்சுக்கிறது என்னன்றது பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்கு. ஏன்னா நண்டு ஓடிட்டு மட்டும் தான் கட்டி வச்சிருக்கு, பொழுத்தி நடிச்சு. இப்போ அவிட்டு பாப்பா நண்டு ஓடுவோ இல்லையோன்ட்டு செத்து போச்சு போலாம் கிடக்கு. நண்டு இப்போ அவுக்குறேன். ஓ கொஞ்சம் முஜுர் மாதிரி தான் கிடக்குது, பயமா கிடக்கு எனக்கு. என்ன பயமா? காலை உடைச்சிட்டாங்க, அப்ப செத்து போச்சு. காலை உடைச்சிட்டாங்க, செத்து போச்சு போடாக்கு. இதே மாவட்டு வைப்பாம். ஐயா இது நான் தான் பிடிச்சேனா. அன்றைக்கு ஒரு நண்டு குழம்பு, ஸ்பெஷல் நண்டு குழம்பு. காரமான நல்ல காரம், சீறு மாதிரி காரம் போடணும். என்ன உடாஞ்சு கொண்டு எல்லாம் கொட்டுப்பாடுது, எல்லாம் பொருத்தி வச்சுக்கிறாங்க போட. இது என்ன நண்டு நீல காலம்? என்ன காலண்டாலும் பரவாயில்ல, நண்டு கறி நல்லா இருந்தா சரி. நண்டுக்கு எத்தனை கால்? நண்டுக்கு 8 கால். 8 பண்ணி பாப்போம். இதெல்லாம் முறையிறானா? போடும். இப்ப இதுதான் நாங்கள் இப்ப உடைக்க போறோம். இப்ப சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்ப நண்டுக்கு ஹெல்மெட் கலத்தியாச்சு. நண்டுக்கு ஹெல்மெட் கலத்தியாச்சு. நான் முதல் தடவையா நண்டு உடைக்கிறேன். இது எடுக்கிற சாமான, இதுக்கு என்ன எடக்கு? என்னது இப்போ பூ எடுத்தறிகிறதோ? பூ பூ அப்படியே போடு. பூ அறிகிறது. போடுறோம் அறிகிறது. சொல்லு, நான் சொல்றேன். பூ போடுறது. இப்படியே ரெண்டா விட்டுனா சரியாண்ணா. இப்ப லைட் நின்றுட்டது. சிறிது நேரம் கழிச்சு பார்க்க. அரியாரி 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 8 கால் இல்ல, இதுக்கு 10 கால் இடாது. இந்த பார் 2 3 5 5 5 யாரு சொன்னது 8 கால்? 10 கால் ஊர்ல அப்ப 8 கால் ஆக்கும். ஒரு கால் கூட ஆக்கும், 2 கால் கூட. இப்ப நான் அடுத்த நண்டு இது முழு நண்டா கிடக்கு. இப்ப இந்த நண்டை இப்படியே பிடிச்சிட்டோம். இப்படியே ஹெல்மெட் கலரும் நண்டு ஈஸியா உடைக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப ஹெல்மெட் கலத்தியாச்சு. அது லொக்கு பூ நான் இப்ப கலத்தியாச்சு. இது கழுவி போட்டு நீங்க சீக்கிரட் குடிக்கிறாங்கன்னு சொன்னா இது போத சொல்லி அந்த டஸ்ட் தட்டுறதுக்கு நல்லதா இருக்கு. அப்படியா இருக்கும். அறிஞன் ஜலட்டி பாக்குது. அறிஞனுக்கு இந்த கோது அறிஞன் நல்லா கொண்டு போனீங்கன்னு சொன்னா பள்ளிக்கூடத்துல இதை வச்சு ஏதாவது செய்யலாம். இங்க பார் வடிவா இருக்கு. இங்க பார், இங்க பார், இது இது 2 கண்ணு இருக்குல்ல, அதுலயே வந்து டிசைன் பண்ணிருக்கு. வடிவா இதை விட்டு தலை மாதிரி எதுவும் செய்யலாம். இதை வடிவா கழுவி போட்டு நாங்க எடுத்து வைப்போமா. இது நண்டப்புறம் இதை கோதப்புறம் வைக்கிறேன். ஏனண்டா எனக்கு நண்டு முள்ளு சாப்பிட்டு உடைக்கணும்ன்ற ஆசை வந்தது விளங்குது. இப்ப
இது வந்து கொடுக்கன் மாதிரிக்கடாப்பா பாத்தா இது வந்து காப்பி பிடிக்கும் இந்த பேர் பல்லு வாவ் வாவ் கண்டு பிடிச்சி இப்படி ஊசி ரெண்டு பிடிக்கல அது இப்படி வந்து காப்பி பிடிச்சிடும் புது ஓடுற நண்டு உயிர் நண்டு தான் கொண்டாரு வீட்டை வந்து ஓட விட்டுட்டு தான் இப்ப இதான் கொஞ்ச நேரம் ஓட விட்டு விளையாட்டு பார்க்கணும் நல்ல முள்ளு என்ன இந்த காலை தட்டி போட்டு போட்டான் நங்கட மசாலா கிளீன் பண்ண அப்புறம் பார்ப்போம் ஓகே ஓகே கிளீன் பண்ண அப்புறம் பார்ப்போம் நண்டெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு நண்டு குழம்பு நண்டு குழம்புக்கு தான் நாங்கள் நண்டெல்லாம் கிளீன் பண்ணி வச்சாச்சு மற்றது அதுக்கு தேவையானது சரக்கு வகைகளை பார்த்தால் ஒரு 10 சேத்திரம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன கரண்டியால் சின்ன மேசக்கரண்டியால் சின்ன கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஒரு சின்ன மேசக்கரண்டியால் ஒரு கரண்டி எல்லாம் ஒன்று தான் போட்டுறேன் நச்சீரகம் மிளகு மற்றது கருவா கொஞ்சம் கிணக்க போடக்கூடாது கறியப்படாதாக்கிட்டு கலர் மாறிடுமே மற்ற மல்லி இங்கே நான் இப்படி ஒரு கையால் தான் எடுத்தேன் இந்திய அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இது வறுத்து போட்டு மிக்சியில் அடிக்க போகிறோம் மற்றது இதையும் ஒரு சும்மா வாட்டிட்டு கொஞ்சம் வதக்கி போட்டு இதையும் மிக்சியில் அடிக்க போகிறோம் இது தக்காளி 2 சின்ன தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கொஞ்சம் வெங்காயம் ஒரு கொஞ்சம் உள்ளி எடுத்து வச்சுக்கிறேன் இஞ்சி கொஞ்சம் சேர்க்கணும் இஞ்சி எடுத்து வைக்கணும் மற்றது தேங்காய் சொட்டு அண்டை கலண்டுட்டு தேங்காய் எடுத்து வச்சபடியாக எடுத்துனா இல்லாட்டி தேங்காயும் போடலாம் அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் கொஞ்சம் வதக்கி போட்டு அடிக்க போகிறோம் அடித்து ஊற்றுறது தான் அரைச்சி ஊற்றிய நண்டு குழம்பு அண்டை வைக்க போகிறோம் தேவையான அளவு வெந்தயம் போடலாம் முக்கியமான பொருள் புளி பலாப்புளி விட்டால் தான் நண்டு குழம்பு அடித்து எல்லாம் சூப்பராக வருமே இதெல்லாம் வறுக்கணும் இஞ்சி கொஞ்சம் எடுத்து வைக்கணும் இஞ்சி எடுக்கணும் இஞ்சி ஃப்ரிட்ஜுக்கே இருக்கு இஞ்சியும் காட்டி போட அடித்தா கொஞ்சம் ஒரு வாசனை மாதிரி தாளிக்காக இந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு போடுறதானே கொஞ்சம் போடுவோம் ஏண்டா இதுகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் வாய்வு தானே நண்டு அப்போ அதுக்கு உள்ளில நல்லா போட்டா சரி வயிற்று குத்துன்னு இதுகள் வராமத்தான் இதுகள் போடுறோம் இஞ்சியம் போட்டிருக்கு போட்டேன் இஞ்சியம் போட்டாச்சு சரி இனி வதக்கி கேட்க பார்ப்பேன் வதக்கி கொண்டு வந்து அரைக்கணும் அடிக்க கேட்க பார்ப்பேன் இப்போ நான் சரக்கு வகைகளை இருக்க வறுத்தெடுப்பேன் முதல் செத்தலை போடாமல் இருக்கு மல்லியையும் மிளகு இதுகளை போட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் செத்தலை போடும் அந்த மிக்சியில் அடிக்கிறது தானே வேற போட்டால் செத்தல் கருத்துடும் இதே கொஞ்சம் கூட்டக்கூடாது வைக்க நான் குறைச்சி தான் விட்டுருக்கேன் ஏண்டா நீங்கள் அடுப்பை கூட்டி விட்டீங்கண்டா கறிப்பு எல்லாம் அப்படியான இதுகள்லாம் பொருட்கள்லாம் குறைச்சித்தான் வறுத்தவர் இப்போ நல்ல வாசம் வருது ஏலக்காயும் 2 போட்டிருக்கேன் அதோட இந்த சுத்த மிளகாயம் போட்டு இனி போடலாம் கொஞ்சம் வாசம் வந்தோடனே டக்கண்டு போடும் வதக்கி அந்த கறிக்கு தான் முக்கியமான சிறப்பு இது நண்டு கறி தடிமன் இதுகளுக்கெல்லாம் சாப்பிட்றது என்ன தெரியுமே களி பிடிச்சாக்கள் அப்படியே சாப்பிட தடிமன் எல்லாம் பறக்குமா நல்ல காரம் வந்து சும்மா அந்த மாதிரி இருக்கணும் மூக்கால ஒழுகணும் காது அடைக்கணும் இறையணும் செவ்வளோ பச்சை மிளகாய் ஊர்ல மரத்துல அப்படிங்க சாப்பிட்றது காது அடைக்கணும் நான் தான் பேசுவேன் என்ன பேசுவேன் பேசு
அப்படி காரம் நண்டு கறிக்கு கூழுக்கு காரம் நான் 10 செத்தெல்லாம் போட்டு காரம் அப்படி இல்லாட்டி தூளும் போடலாம் என்ன கூட உரைப்பு வேணும்னா போடலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை வைக்க கொடுத்து பார்க்க போறோம் சின்னாக்களுக்கு. நண்டு கறி சாப்பிடணும். இப்போ இந்த ஊர்ல போய் என்ன செய்யுது சாப்பிடுவாங்களா இன்னொரு ஆள் மீனாக்கட்டு தீர்த்தவன் தீர்த்தினா சாப்பிடுவோம். நான் நின்றா தீர்த்து வந்து வேலையை வருகிறது. சரி வதங்கிச்சு வதங்கிட்டு திரிக்கலாமா? இனி அடுத்தது இப்படியானது வெங்காயம் உள்ளி இஞ்சி தக்காளி என்ன தேங்காய் சொட்டு ஒரு சும்மா ஒரு வதக்கு. இதுதான் வதக்க வதங்கி நான் அப்புறம் பார்ப்போம். இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி உள்ளியும் எல்லாம் வதங்கி இவ்வளோதான் பெருசாக இல்லை சும்மா இருக்க காட்டி வதக்குன்னு சரி. ஓகே இது வதங்கி நிப்பாட்டுவோம். இனி நாங்கள் இந்த சரக்குகளை கொண்டு அங்கே அடிப்போமே அடிக்க இந்த சரக்கு பொருட்களை வச்சு தரைக்கப்போம். இந்த செத்தல் வெட்டிக்கெல்லாம் போட்டுட்டேன். இப்போ மல்லிகளையும் போட்டுட்டு அரைப்போம். அரைச்சி எடுப்போம். இந்த இது அரைச்சிட்டு தான் மிச்சத்தை மற்றது வெங்காயம் தக்காளியாக போடுவோம். அரைச்சிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சரக்கெல்லாம் அடிச்சுட்டு நல்ல வாசம் வருது கமகமண்டு. இதோட சேர்த்து வெங்காயம் தக்காளியை வரைக்கலாம் போடுறது. அடிச்சு தண்ணி கொஞ்சம் போட்டு அடித்தா நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளியும் போட்டு தண்ணியும் போட்டு உள்ளி இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அடிச்சா நல்ல வாசம் வருது. நண்டு குழம்பு ஒரு குடி தனியாக சரியாக சாப்பிடுவோம். இனி தண்ணி விட்டு அடித்தா அப்புறம் பார்ப்போம். தண்ணி கொஞ்சம் அடிக்க பார்ப்போம். இப்போ அடிச்சுட்டேன். அதனால் தண்ணி விடணும். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தான் அடிக்கும். தண்ணி விட்டுட்டு அடிச்சுட்டு பார்ப்போம். ஏன்னாண்டா அங்கே கிரைண்டர் சத்தம் கேட்கும். அப்போ அடிச்சுட்டு பார்ப்போம். பாருங்க நல்ல இதாக வந்துட்டு அடிச்செல்லாம் சேர்ந்து இனி நாங்கள் நண்டு குழம்பை தயார் செய்வோமே. இனி வெங்காயத்தை அடித்து இனி அங்கே போய் பார்ப்போம். இப்போ நான் சட்டி வச்சாச்சு. இப்போ நண்டு குழம்புக்கு நாங்கள் சட்டி வச்சுட்டு இப்போ தேவையான அளவு ஒலி எண்ணெயை விடுவோம். நீங்கள் என்ன பாவிக்கிறோம் நீங்கள்கிட்ட அந்த எண்ணெயை விடலாமே. நாங்கள் ஒலி எண்ணெய் பாவிக்கிறோம் நாங்கள். அதால் எண்ணெய் மற்றது 2 பச்சை மிளகாய் கீறி போடுவோம். வேணா கேரமா வேணுமா? கேரமா கடை நண்டு சாப்பிடுவோம். மேன் உடம்புக்கு நல்லா சளி பிடிக்கும். சளி இருமல் எல்லாம் பட்டி கொண்டு போவோம். இந்த காரம் தான் இதெல்லாம் பட்டுறதா? காரம் தான் பட்டுறது. என்ன காரம்? இந்த காரமா சாப்பிடல அப்படித்தான். வெங்காயத்தை போட்டு வதக்கும். சின்ன வெங்காயம் தான் நான் செய்கிறவன். எங்களுக்கு அது ஊர்ல இருந்தா தான் நாங்க சின்ன வெங்காயம் முடைச்சி செய்யலாம். ஒன்றும் செய்யலாம். இதே வருவதான் நாங்கள் போகிற இல்லை மினக்கட்டு. சில நேரம் இருக்கு சில நேரம் இருக்கா. இப்படி செய்யக்கான சின்ன வெங்காயம் கொஞ்சம் பாசமா தான் கொஞ்சம் மினக்கட்டு விற்கணும். அவ்வளோதான். இல்லை நாங்களுக்கும் வேண்டும் நினைக்கிறதும் இல்லை. ஆனால் இங்கே சில நேரம் கிடைக்கும். கிடைக்காது. அதாவது பேருந்து இப்போ அந்த கறி வைக்க அது நல்லா இருக்குங்க. இந்த வெங்காயம்லாம் நாங்கள் பழக்கிட்டோம். இங்கே வந்து வெங்காயம் கொஞ்சம் வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் வதங்குமா? இல்லை வதங்கினா பிரபா எங்களுக்கு இப்போ நண்டுக்கு
தேவையான வெங்காயம் வதங்கி நண்டு வதக்கின வெங்காயம் வதங்கியாச்சு. அடுப்பை குறைச்சி விடுவோம். இப்போ வெந்தயம் போடணும். வெந்தயம் இல்லை, பெருஞ்சீரகம், சாரி, மறந்து போ. வதக்க வேணும். கருவேப்பிலை பிரச்சனை இல்லை, கருவேப்பிலை வந்தால் தான் போடலாம். இனித்தான் வரும், சமர் நேரத்தில் வரும். வெயிட்டால் குளிர்க்கலாம் கருவேப்பிலை. அப்போ இல்லையாமன் கருவேப்பிலை. அப்போ வெங்காயம் வெந்தயம்னா பெருஞ்சீரகம் வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் தேவையான அளவு வெந்தயம் கூடுதலாக போடணும். வாய் வேணும், வாய்வு வாசம் எல்லாத்துக்கும் தான். நண்டு கரைக்கு வெந்தயம் போடணும். தேவையான அளவு போடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போதிய அளவு போடலாம். வேணும் எல்லாருக்கும் தெரியும் நண்டு குழம்பு. சில பேரும் தெரியாமல் இருக்கிறவைக்கு இது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி செய்யலாம். உங்களோட வீடியோ சூப்பராக வரும் பாருங்க. என்னென்னு வெந்தயம் வதக்கியாச்சு. இனி இஞ்சி உள்ள பேஸ்ட்டு போடணும். முதல்ல அடிச்சுட்டு இருந்தாலே இப்பவும் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். இஞ்சி உள்ள பேஸ்ட் நண்டு கரைக்கு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்ப்போம். வெந்தயத்தின் வாசம் ஹமக்கு. இப்ப கழுவி வச்ச நண்டை போடுவோம். என்ன பக்கத்துல நிற்கிறார். இப்ப நண்டு கறி ரெடியாக வந்து நண்டு கறி நண்டு வைக்கிறல்ல தானே, மீன் வைக்கிறாங்க, இறைச்சி கறி வைக்கிறாங்க. அப்ப இதுக்கு நண்டுக்கு தேவையான உப்பையும் சேர்ப்போம். எனக்கு போடக்கூடாது, அப்புறம் பார்த்து சேர்க்கலாம். இந்த உப்பாயினா சாப்பிடலாம். சின்ன கரண்டியால் ஒரு 2 போட்டு மஞ்சள் போடுவோம். மஞ்சள் போட்டு கழுவினதான் போடத்தாங்க. வச்சு விடுவோம். பேருந்தா டக்கன் இஞ்சியோடும் கொஞ்சத்தால அந்த நண்டு தண்ணி வரும். அந்த ஜிம் காணும். ஏன்னா நாங்க வேகமா சமைச்சோம்னு சொன்னா நல்ல ரெஸ்டா வராது. என்னன்னா அவசரத்துல கடவுளாண்டு நெருப்ப கூட்டி விட்டா கறியா வரும். ஆனா அது கொதிக்கே ஊட்டி விடலாம். இப்ப சேர்ந்து கொதிச்ச அப்புறம் குறைச்சி விடுவோம். கொதிச்சோன்னா நல்லா சிம்மில விட்டு சமைச்சா அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா ஊறி நல்லா வரும். அந்த தூள் மணங்கள் எல்லாம் மடங்கி நல்லா. இப்போ உப்பும் போட்டு ரெண்டு விட்டுருக்குது. தண்ணி சிறு நேரம் கழிச்சு பார்ப்போம். நண்டுல தண்ணி வர மாட்டா. நண்டல்ல தண்ணிய இந்த நண்டுல தண்ணியை காணும். இது தண்ணி இல்லாமல் வளர்ந்ததோ நண்டு தெரியாது. நண்டுக்கு வாடுறது கொஞ்சம் தண்ணி நாங்கள் வடிச்சுட்டு வந்தோம். வடிச்சுட்ட மண்டில இது தண்ணி இல்லாமல் வளர்ந்தது கூட. என்னண்டு நாங்கள் தண்ணி ஊற்றுவோம். கொஞ்சம் வருமானம் வரே இல்லை. கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு அவிக்க வைப்போம். இப்ப நண்டுக்கு தண்ணி வந்துட்டுது. கவனம் மூடி விடணும். எல்லாத்தையும் ஓடிடு. கொஞ்ச நேரம் கூட்டி விட்டு அடுப்ப கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுமா. நான் மூடி எடுத்ததெல்லாம் கொதிக்கட்டும். இப்ப எங்களோட நண்டு கறி கொதி அவிஞ்சு வந்துட்டுது. அப்ப இனி நாங்கள் இந்த அரைச்சி வச்ச காஞ்சி பேந்து
2 இப்போ இதை ஊற்றுவோம். கழுவிட்டு ஊற்றலாம். இதை அரைச்ச நாங்கள் சரக்கு அதை போடுவோம். இந்த போத்து தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி ம் இருக்கா மிஷினில் போட்டா அதை போட்டு வாங்க அதே மூடியை மூடியை கழுவி ஊற்றிட்டு ஆனால் இதுக்கு கீழே ஊற்றணும் போட்டேன் இல்லை. அமர்த்தி கொண்டாங்க போ ரெண்டால் 2 போடும் படிவா நம்ம அமர்த்தி அடிக்கும். அது போத வந்து 2 கழுவி கொண்டு போட்டேன் வந்த அப்புறம் 2 கழுவியாச்சு. வடிவா கழுவி திருப்ப ஊற்றுவோம். அந்த அதில் ஒட்டி இருக்கிற அங்கே சிறப்பு தான் இப்போ கழுவி ஊற்றுறாத்தான் சத்து முழுக்க இதில் வரும். இன்னும் இருக்கா கழுவெல்லாம் போட்டுட்டேன். ஏண்டா அப்படி சும்மா என் மீன் அணியாமாக்கும். இப்போ எல்லாம் விட்டாச்சு. இது தேங்காயில் எல்லா சிறப்புகள் தக்காளி பழம் எல்லாம் அடித்து விட்டாச்சு. இனி இது கொதிக்க வேணும். தேவையான பழப்புளி விடுவோம். குழம்பு வேணும் வைக்க கொதிக்க தண்ணி பத்தாது தண்ணியும் ஆட் பண்ணுவோம். கொதிக்கட்டும். இப்போ பழப்புளியை கரைச்சி விட வைக்கணும். இப்போ நாங்கள் பழப்புளி 2 கரைக்கு பழப்புளி தான் இந்த மாதிரி இருக்குமா. வந்து விடுவோம். அப்படியே சிம்மில் விட்டு மூடினா கலர் ரெண்டி மாறும். கொஞ்சம் நிப்பானை போட்டது எல்லாம் மினித்தான் மிக்ஸ் பண்ணி அதில் ஊறி கலர் மாறும். தண்ணியும் விட்டேன் நான் என்ன இன்னும் கொஞ்சம் போட்டோம் உங்களோட கொஞ்சம் இன்னும் போடலாம் கொஞ்சம் ரெண்டா கொஞ்சம் தடிக்கு வர வத்தி இல்லையே. அப்போதான் அந்த இந்த மசாலாக்கள் எல்லாம் இந்த நண்டில் ஊறி கடிக்க நல்லா இருக்கும். இந்த குழம்பு சில பேருக்கு அப்படியே வரட்டி எடுக்கணும். வரட்டி எடுக்க சில பேருக்கு குழம்பு விருப்பம். இது வந்து குழம்பு தான் விருப்பம். என்ன புட்டுக்கு மந்த சோத்துக்கு எல்லாம் மந்த பேர் கொஞ்சம் குழம்பு இருந்தா தான் சில பேர் வரட்டி எடுக்கிறது விருப்பம். ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு விதமா வச்சுக்கிறது. வெங்கட சமையல் வெங்கட சமையல் நல்லா இருக்கு. ஓகே கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இதில் நல்லா வாட்டி கொதிச்சு வரட்டும் பார்ப்போம். இப்போ மூடணும். மூடிங்க நான் கழுவி வச்சிருக்கேங்க அதை இனி மூடி வைப்போம். இப்படி கொதிச்சா அப்புறம் பார்ப்போம். ஓகே எங்களை நண்டு கறி ரெடியாகி கொண்டு இருக்குதுன்னு வந்துட்டது குழம்புலாம். ஆனால் ஒரு ஆளுக்கு உரைப்பு பத்தாதான் அவருக்கு இல்லை போட்டேன் நான். அப்போ ஒரு கரண்டி போக்கட்டு ஒரு கரண்டியை போடுவோம். எல்லாம் உரைக்கு போடும். ஒரு கரண்டி 2 கரண்டி சின்ன கரண்டியாக 2 கரண்டி போட்டுரும். உரைக்கு போடுமா அதுக்காண்டி சேர்த்துரு. எப்படி வருது நண்டு கறியான இப்படித்தான் வேற ஒன்றுக்கலாம். ஆக தண்ணியும் இருக்கக்கூடாது. என்ன இப்படி திக்கா வரும். ரெடி ஆயிட்டது கொஞ்சம் தூள் அவியட்டு வந்த பிறகு வந்து என்னமே செய்ய போய் பார்ப்போமே. சரி இப்போ என்னடா சமைச்சாச்சு எல்லாம். என்ன சமைச்சான்னு வாங்க பார்ப்போம். என்ன இது பொன்னியரிசி சோறு தஞ்சாவூர் பொன்னியர் அரிசி. அடுத்தது என்னண்டு பாருங்க மிதக்குது அரைச்சி ஊத்திய நண்டு குழம்பு. எல்லாம் வறுத்து ரத்தம் இல்லாத நண்டு. நண்டுக்கு ரத்தம் இல்லை தெரியாது. ரத்தம் நல்ல ஒரு குழம்பு வச்சிருக்கு பாருங்க. ஆனா ரத்தம் இப்ப வந்துருக்கு. ரத்தம் மாதிரி குழம்பு சில பேர் அப்படி வறுத்து தன்றவே என்ன
எங்களுக்கு குழம்பு வேணும். இப்போ அதுக்கான குழம்பு குழம்பு பார்க்க கொஞ்சம் கலர் இருக்கணும். அப்போ இது ம். நல்லா இருக்கு. இப்போ இது நான் சொன்ன வந்து முதல் வைக்க அப்படி இருந்தது. இப்ப இந்த கலர் மாதிரி கொண்டு வரும். இது கோவாவரை கோவா வர இல்ல இது கருவாடு கருவாடு போட்டது. அது எல்லாம் மிக்ஸ் பண்ண தூள் எல்லாம் போட்டு அது வந்து கட்டச்சம்பல் எல்லாம் கட்டத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண இறால் நாங்கள் இருக்க போட்டோன்னே இந்த கலருக்கு வந்திருக்கு. நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். என்னடா சின்ன குட்டி இறால் இல்லை. அடுத்தது அதோட வந்து சேர்த்து முட்டை அவியல். இது முட்டை எப்படி கிடக்குன்னு பார்க்காதங்க. அரை அவியல் போட்டு அதே வேணும்டா அந்த போதோட விட மாட்டேன். அதால முட்டை கணக்க நேரம் அவிச்சோம்னா சிவத்தக்கரு வந்து கருத்து வந்து அது இங்க விருப்பம் இல்லை. மணக்கும் அது. அதனால அரை அவியல் விருப்பம் இல்லை. அதனால போட்டு இது கத்தரிக்காய் ஒரு வெள்ளைக்கறி. எங்களுடைய இன்றைக்கு சண்டே ஸ்பெஷல் லஞ்ச். நாங்கள் இனி சாப்பிட போகிறோம். இத்துடன் நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகின்றோம். மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திப்போம். பாய் பாய்.